நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கொஞ்சம் டீப்பான செட்டிங்ஸை நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த டீப்பான செட்டிங்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோ அந்த மாதிரி வீடியோ தான். ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கும், பயன்படுத்தியிருப்பீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தொடர்ச்சி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் ஜெனிபர் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜெனிபர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனில் டீப்பான செட்டிங் அப்படின்ட்டு இருப்பேன். 2 வாட்டி சொல்லிக்க மாட்டேன், ஒரே ஒரு வாட்டி தான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டீப்பான செட்டிங்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாங்க டெவலப்பர் ஆப்ஷன். அதில் இப்போ புதுசாக அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுறது நல்லது. டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருப்பீங்க, எல்லாத்தையும் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் நீங்கள் மறந்துருப்பீங்க. ஒரு பூஸ்ட் மாதிரி தானே. அதனால் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, இந்த வீடியோவில் டெவலப்பர் ஆப்ஷனில் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த டெவலப்பர் ஆப்ஷனை எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு தெரியல. பட் இந்த வீடியோவில் நான் காமிக்கக்கூடிய ஒவ்வொரு செட்டிங்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் அந்த டெவலப்பர் ஆப்ஷனில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஃபோனோட செட்டிங்ஸில் போகலாம். போனதுக்கப்புறம் பேஜ் படி ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே போங்க, பாட்டமில் அபவுட் ஃபோன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். அப்புறம் பில்டிங் நம்பரை 7 தடவை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கீழே ஒரு மெசேஜ் வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லாக் இது வரும். அதாவது நீங்கள் ஃபோனில் நீங்கள் பேட்டர்ன் லாக் போட்டிருந்தீங்கன்னா அதை நீங்கள் கொடுத்து அன்லாக் பண்ணுங்கள். அன்லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெவலப்பர் மோட் ஹேஸ் பீன் டர்ன் ஆன் வந்துருச்சு மெசேஜ். இப்போ நான் பேக்கில் போகலாம். பேக்கில் போனதுக்கப்புறம் அபவுட் ஃபோன் பார்த்துருப்பீங்க, அதுக்கு கீழே டெவலப்பர் ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ நம்ம இதை டேப் பண்ணுவோம். டேப் பண்ணோன்னே இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இதை எல்லாத்தையுமே இந்த ஒத்த வீடியோவில் நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறதில்ல. எது தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை வந்து இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபட்டாஃபட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்களை இழந்துருவீங்க, பயன்படுத்த முடியாது. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டே அவேக். ஸோ இந்த செட்டிங் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆஃபில் இருக்கும். நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகாது. எப்போ ஆஃப் ஆகாது? நீங்கள் ஃபோனை சார்ஜிங் பண்ணும் போது ஸ்க்ரீன் ஆஃப் ஆகாது. ஸோ இந்த செட்டிங் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கோங்க. இல்லை தேவையில்லை அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் ஸோ இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ப்ளூடூத் HCI ஸ்னூப் லாக். ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் இருக்குது. எனேபிள்டு, ஃபில்டர்ட், எனேபிள் 3 விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளூடூத் வழியாக வந்து நிறைய டேட்டாவை ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு நீங்கள் டிரான்ஸ்மிஷன் பண்ணுவீங்க. பண்ணும்போது அதோட ஹிஸ்ட்ரி, அதோட லாக்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஃபோனில் SD கார்டில் ஸ்டோராக இருக்கும். SD கார்டு இல்லைன்னா உங்கள் ஃபோனோட மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த லாக்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலியமாக. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரன்னிங் சர்வீசஸ். ஸோ இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இது எங்கே ரன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது. உங்கள் ஃபோனுக்கு பின்னால் இல்லைங்க, ஃபோனோட பேக்ரவுண்டில் இது ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ தேவையில்லாத ஆப்ஸ் கூட பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இது மூலிமா உங்கள் ஃபோனோட டேட்டா குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேட்டரியும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னா, எது தேவையில்லையோ அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு ஆப்பை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஸ்டாப்னு இருக்குது. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்போட ஃபங்க்ஷன் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆட்டோ அப்டேட் சிஸ்டம். ஸோ இதுவும் வந்து டிஃபால்ட்டாக வந்து இது ஆஃபில் இருக்கும். தேவைன்னா இதை இப்படி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி ஆன் பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ இந்த விஷயம் இதை எனேபிள் பண்ணும்போது சாஃப்ட்வேர் அப்டேட் ஆட்டோமேட்டிக்கலி ஏற்படும். அதாவது டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலிங் ஆட்டோமேட்டிக்கலி ஏற்படும். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை ஆஃபில் வச்சுருக்காங்க. இது தேவைப்படுறவங்க இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு எவ்வளோ வந்து புதிய சாஃப்ட்வேர் அப்டேட் வருதோ அது ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும். எப்படின்னா ஃபோனை ரீசெட் பண்ணும்போது இந்த சம்பவங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குயிக் செட்டிங்ஸ் டெவலப்பர் டைல்ஸ், அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த தெரிஞ்சுக்கிறப்போ, ஏன்னா விண்டோ அனிமேஷன் ஸ்கேல்னு இருக்குது. ஸோ இதை எனேபிள் பண்ணுறது மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். பேக் போனீங்கன்னா
இந்த பாருங்க, இதை மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுறேன். ஸ்வைப் பண்ணால் இந்த பாருங்க, இது வந்து ஆஃபில் இருக்குது. நான் இதை எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிவிட்டு பேக் போகிறேன். எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்கள் ஸ்க்ரீனு, எவ்வளோ ஸ்லோவாக போகுதுங்களா இப்படி. ஸோ இது ஓப்பன் பண்ணும்போது கூட ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ஸ்லோவாக போகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணணுன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து இந்த பாருங்க, இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வழக்கம் போல் ஸ்பீடாக இந்த மாதிரி எப்படி. ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே போங்க டெவலப்பர் ஆப்ஷன், இதில் குயிக் செட்டிங்ஸ் டெவலப்பர் டைல்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள், இதை ஆஃப் பண்ணுங்கள். ஸோ இதை எனேபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு அனிமேஷன் ஸ்கேல் 10x மாறிடும். அதனால தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து வெரி ஸ்லோவாக வந்து ஓப்பன் ஆகுது, வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ இது எல்லாமே வந்து 10x ஸ்பீடில் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். அப்படி ரன் ஆகும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகும். ஸோ ஸ்லோ மூமெண்ட்டில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அந்த அளவுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இதை குயிக் செட்டிங்ஸ் டெவலப்பர் டைல்ஸில் போயிட்டு விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் வெளியே கொண்டு வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வைஃபை ஸ்கேன் த்ரெட்லிங். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணிக்கிங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரியை சேவ் பண்ணலாம், அதே நேரத்தில் நெட்வொர்க்கோட பெர்ஃபார்மன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த செட்டப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ஃபோனில் பெரும்பாலும் ஆப்ஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆப்ஸோட செயல்பாடு இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் டைம் வந்து ஒரு 2 மினிட்டில் வந்து 4 தடவை ஸ்கேன் பண்ணும். ஸோ அப்படி ஸ்கேன் பண்ணும் போது என்ன ஒன்றா குயிக்காக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை செலுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் சில ஆப்ஸ் வந்து ஃபோனில் பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க இதை மஸ்ட்டாக எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது மொபைல் டேட்டா ஆல்வேஸ் ஆக்டிவ். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதை எனேபிள் பண்ணுறதுனால என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து வைஃபைல வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. வைஃபைல கனெக்ட் பண்ணும்போது திடீர்னு வைஃபை வந்து உங்களுக்கு கிடைக்கல, அந்த வைஃபை கனெக்ஷனில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸு டிஸ்கனெக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், தொடர்ச்சியாக உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குன்னா இந்த மொபைல் டேட்டா ஆல்வேஸ் ஆக்டிவ்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிமுலேட் செகண்டரி டிஸ்பிளே. இது எதுக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இதில் பார்த்தீங்கன்னா 480 பிக்சல்லேருந்து உங்களுக்கு அதிகபட்சமாக 720 பிக்சல், 1080 பிக்சல், டியூல் ஸ்க்ரீன், இந்த மாதிரி நிறைய பிக்சலில் உங்களுக்கு இதில் இருக்குது. இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு எப்போ சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஃபோன் வந்து சின்ன ஸ்க்ரீனாக இருக்குது. ஸோ இதை வந்து உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணும்போது அந்த டிவைஸோட அந்த பிக்சல் ரேட் வந்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இங்கே உள்ள விஷயங்களை பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க முடியும், ரசிக்க முடியும், பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து சிமுலேட் செகண்டரி டிஸ்பிளே. இது தேவைப்படுறவங்க இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மிக முக்கியமானது ஃபோர்ஸ் டார்க் மோட். இது டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்குது. இதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணுறதுனால இப்போ பெரும்பாலும் நிறைய ஆப்ஸ் வந்து டார்க் மோடை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் சில ஆப்ஸ் வந்து இன்னமும் டார்க் மோட் அப்டேட் கொடுக்காமல் இருக்காங்க. அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்ட்ராய்டு வந்து இந்த மாதிரி டெவலப்பர் ஆப்ஷனில் ஃபோர்ஸ் டார்க் மோடு, அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதே மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. அவங்க இன்னமும் டார்க் மோட் கொடுக்காததுனால, அவங்க இன்னமும் டார்க் மோட் அப்டேட் கொடுக்காதனால நம்ம வந்து இந்த மாதிரி கையாளலாம். இதை எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் அமேசானை வந்து நைட்டில் பார்க்கலாம். உங்களுடைய கண்களை வந்து எந்தவித பாதிப்பு இல்லாமல் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபோர்ஸ் டார்க் மோட். ஃபைனலி டோன்ட் கீப் ஆக்டிவிட்டீஸ். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இதை எனேபிள் பண்ணுறது மூலிமா என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு நேரத்தில் உங்களுக்கு போர் அடிக்குது. போர் அடிச்சோன்னா என்ன பண்ணுறீங்க, ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு போகும்போது என்ன ஆகும்னா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலிமா நீங்கள் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் வந்து பயன்படுத்தினீங்களோ அது எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிடும். அது எல்லாத்தையும் நிறுத்தியும் அதுலேருந்து நீங்கள் முழுமையாக வெளியே வந்துடலாம். ஸோ இது மூலயமா உங்கள் ஃபோனோட பேட்டரியை நீங்கள் சேவ் பண்ண முடியும், அதே நேரத்தில் டேட்டாவை செக்யூர் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்களுக்காக டோன்ட் கீப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதை எனேபிள் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இவ்வளோ நேரம் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த டெவலப்பர் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இஷ்டப்படலை, கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றியும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.